Hi friends, welcome to my channel. நாம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினா no need. இந்த no need பத்தி தான் நாம இந்த வீடியோல கிளியரா பார்க்க போறோம். ஓகே फ्रेंड्स, நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா Subscribe பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஓகே, இந்த வீடியோக்குள்ள போகலாமா? ஓகே. no need அப்படினா தேவையில்லை. நம்ம சொல்லுவோம்ல, நீ சொல்ல தேவையில்லை, எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியும், எப்படி செய்யணும்னு எனக்கு தெரியும், நீ சொல்ல தேவையில்லை, இந்த மாதிரி நம்ம சொல்லுவோம்ல. அடுத்து என்ன, நீ அங்க போக தேவையில்லை, நீ இங்க வர தேவையில்லை, நீ அதை மறைக்க தேவையில்லை, இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்றதுக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்ற இடத்துல நம்ம இந்த நோ நீட் யூஸ் பண்ணுவோம். சரியா? இப்ப பாருங்க, சொல்ல தேவையில்லை அப்படின்னு சொல்றேன். இது எப்படி சொல்லலாம்னா, தேவையில்லை அப்படின்னா நோ நீட் தானே, தேவையில்லைன்னா நோ நீட். சொல்ல அப்படின்னு சொல்லும் போது அது இன்ஃபினிட்டிவ் ஃபார்ம். நீடுங்கிறதே ஒரு வெர்ப் தான். சரியா? அடுத்து இன்னொரு வெர்பை எழுதும் போது ஒன்லி அதை வந்து இன்ஃபினிட்டிவ்ல எழுதுவோம், இல்லைன்னா ஜெரவுண்ட்ல எழுதுவோம் தானே. இதை வந்து சொல்ல, எழுத, படிக்க, தூங்க, இந்த உச்சரிப்புக்கு எல்லாமே நம்ம இன்ஃபினிட்டி தான் யூஸ் பண்ணுவோம் தானே. அப்ப இன்ஃபினிட்டினா டு போட்டுட்டு அந்த வெர்பை அப்படியே எழுதணும். சொல்ல அப்படின்னு சொல்லும் போது சி, சொல்றதுக்கு. ஓகே, டு சி. அப்போ நோ நீட் டு சே அப்படின்னா சொல்ல தேவையில்லை, எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியும், இந்த மாதிரி நம்ம சொல்லுவோம்ல, அதுதான் சொல்ல தேவையில்லைன்னா நோ நீட் டு சே. ஓகே, சொல்ல தேவையில்லை. இது வந்து என்னன்னா இன்ஃபார்மல். நம்ம கேஷுவலா டெய்லி நம்ம வந்து கான்வர்சேஷனுக்கு பேசும்போது நம்ம இந்த இதான் யூஸ் பண்ணுவோம், நோ நீட் டு சே. ஓகே, சொல்ல தேவையில்லை அப்படின்னு சொல்றது. ஓகே, அதே இது ஃபார்மலா நம்ம வந்து ஒரு சென்டென்ஸ் முழுமையா கம்ப்ளீட் ஆகணும் அப்படின்னா ஃபார்மல் யூசேஜ் என்னன்னா, இதுக்கு கூட தேர் இஸ் யூஸ் பண்ணணும். இந்த தேர்ங்கிறதே என்னது, ஒரு டம்மி சப்ஜெக்ட் தான், அதுக்கு மீனிங் கிடையாது. சோ அந்த டம்மி சப்ஜெக்ட் இந்த தேர் இஸ் வந்து இதுக்கு கூட ஆட் பண்ணணும். தேர் இஸ், அடுத்து நோ நீட் டு சே. ஓகே, இதுனா ஃபார்மலா நம்ம யூஸ் பண்றது. ஓகே, there is no need to see. இதுனா ஒரு சென்டென்ஸ் முழுமையா கம்ப்ளீட் ஆகுது அப்படின்னு. இது வந்து நம்ம வந்து பேச்சு வழக்குல நம்ம யூஸ் பண்றது. ஓகே, no need to see. இந்த ரெண்டு எது சொன்னாலும் தப்பு கிடையாது. சரியா? நம்ம வந்து ஆல்ரெடி பார்த்திருப்போம். என்னன்னா nothing, nothing பத்தி படிச்சிருக்கோம்ல. nothing அப்படின்னா ஒண்ணும் இல்ல, எதுவும் இல்ல. நம்ம சொல்லுவோம்ல, பேசுறதுக்கு ஒண்ணும் இல்ல, படிக்க ஒண்ணும் இல்ல, சாப்பிட ஒண்ணும் இல்ல, எதுவும் இல்ல, இந்த மாதிரி நம்ம சொல்லும் போது நத்திங் யூஸ் பண்ணுவோம். நத்திங் யூஸ் பண்ணும்போது எப்படி யூஸ் பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் நத்திங், ஒண்ணும் இல்ல, எதுவும் இல்லைன்னா அந்த நோ நீடுக்கு பதில் நத்திங் யூஸ் பண்ணுவோம். நத்திங். அடுத்து என்னது, வெர்ப் எழுதுறதுக்கு முன்னாடி இது இன்ஃபினிட்டிவ் ஃபார்ம், டு போட்டு அந்த வெர்ப். இப்போ படிக்க ஒண்ணும் இல்ல அப்படின்னா நத்திங் டு ஸ்டடி. சாப்பிட ஒண்ணும் இல்ல அப்படின்னா நத்திங் டு ஈட். இந்த மாதிரி நம்ம சொல்லுவோம். இது வந்து இன்ஃபார்மலா நம்ம வந்து பேசுறதுக்கு, பேச்சு வழக்குல நம்ம ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி கிட்ட நம்ம பேசும்போது இப்படி இந்த மாதிரி யூஸ் பண்ணுவோம். இதே இது நீங்க வந்து ஃபார்மல் இதாட்டு நீங்க பேசணும் அப்படின்னா, ஃபார்மலா நம்ம வந்து அந்த கிராமர் படி கரெக்டா சென்டென்ஸ் முழுமை அடையணும்னா அதுக்கு கூட there is யூஸ் பண்ணணும். சரியா? அப்போ there is nothing to study, there is nothing to eat, இந்த மாதிரி நம்ம சொல்லுவோம். ஓகே, இது நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோம். சரியா? அப்போ அதே ஃபார்மட் தான் இதுவும். இதுல என்னது, நோ நீட், தேவையில்லை. அப்ப என்ன, நோ நீட் டு சே, இந்த மாதிரியும் சொல்லலாம், இல்ல தேர் இஸ் நோ நீட் டு சே, இந்த மாதிரியும் சொல்லலாம். மற்றபடி இன்னொன்னு இருக்கு, என்னன்னா நீட்லெஸ், நீட்லெஸ் டு சே, இந்த மாதிரியும் நீங்க சொல்லிக்கலாம். ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, சொல்ல தேவையில்லை, எனக்கு தெரியும். நம்ம சொல்லுவோம்ல, நீ வந்து சொல்ல தேவையில்லை, எனக்கு என்ன பண்ணணும் தெரியும், எனக்கு இத பத்தி ஆல்ரெடி தெரியும், இந்த மாதிரி நம்ம சொல்லுவோம்ல, அதுதான் சொல்ல தேவையில்லை, எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்றதுக்கு எப்படி சொல்லலாம் பாருங்க. சொல்ல தேவையில்லை, அது எப்படி சொல்லுவோம், நோ நீட் டு சே. இல்லைன்னு சொன்னா இல்ல வந்து there is ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, எப்படி சொன்னாலும் ஒண்ணும் இல்ல, there is no need to say, இல்லைன்னா no need to say. ஓகே, அடுத்து எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லும்போது எப்படி சொல்லுவோம், எனக்கு தெரியும்னா சப்ஜெக்ட் ஐ, அடுத்து தெரியும் அப்படின்னா நோ, சிம்பிள் பிரசன்ஸ் படி எழுதிக்கணும். ஐ நோ, எனக்கு தெரியும். அப்போ சொல்ல தேவையில்லை, எனக்கு தெரியும் அப்படின்னா
no need to say I know. இல்லைனா there is no need to say I know. அடுத்து சொல்ல தேவையில்ல அவனுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லணும்னா அவனுக்கு அப்படின்னா எனக்கு தெரியும்னா I know, அவனுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லும்போது இங்க சப்ஜெக்ட் ஐக்கு பதில் என்ன வரணும்? he. he போட்டாச்சு. இங்க என்னது? no கூட என்ன சேர்க்கணும்? yes சேர்க்கணும். சிம்பிள் பிரசன்ட் படி நம்ம சப்ஜெக்ட் he, she, it சிங்குலர் நவுன் வரும்போது verb கூட s இல்லனா es இல்லனா is அது verb-ஓட ஸ்பெல்லிங் பொறுத்து தான் நமக்கு தெரியும். சோ இதுல வந்து s மட்டும் சேர்த்தா போதும். சரியா? அப்போ he knows அப்படினா அவனுக்கு தெரியும் அப்படின்னு அர்த்தம். சரி. அடுத்து நெக்ஸ்ட் சொல்ல தேவையில்லை என்ன செய்வதுன்னு எனக்கு தெரியும். இங்க பாருங்க, சொல்ல தேவையில்லை என்னது? என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்றேன். இது எப்படி சொல்லலாம்? பாருங்க, சொல்ல தேவையில்லை எப்படி சொல்லலாம்? there is no need to say. Okay, there is no need to say. அடுத்து என்ன செய்வதுன்னு எனக்கு தெரியும். அப்ப எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லும்போது I know தானே? I know. என்ன செய்வதுன்னு என்ன? what. என்னது? what. அடுத்து செய்வதுன்னு இத வந்து என்னது? இன்ஃபினிட்டிவ் ஃபார்ம்ல எழுதுவோம். to போட்டு அடுத்து செய்வதுக்கு இங்கிலீஷ்ல என்னது? do. ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு இங்கிலீஷ்ல என்னது? do. அப்போ என்ன செய்வது, எங்க போவது, இந்த மாதிரி நம்ம சொல்லுவோம்ல where to go, எங்க போவது, இந்த மாதிரி நம்ம சொல்லும் போது அந்த வாட்க்கு அடுத்து என்னது? இன்ஃபினிட்டிவ் ஃபார்ம்ல இது எழுதுவோம். what to do. அடுத்து எங்க போவது அப்படின்னு சொல்லும்போது where to go. ஓகே. அடுத்து என்ன படிப்பது அப்படின்னு சொல்லும்போது what to study. ஓகே, இந்த மாதிரி நம்ம சொல்லுவோம். அடுத்து என்ன சமைப்பது அப்படின்னு சொல்லும்போது what to என்னது? சமைக்கிறதுக்கு cook. ஓகே, what to cook. இந்த மாதிரி நம்ம சொல்லுவோம். சரி. அப்போ சொல்ல தேவையில்லை என்ன செய்யறதுன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்றதுக்கு எப்படி சொல்லலாம்? there is no need to say I know what to do. ஓகே, there is no need to say I know what to do. ஓகே. அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, சொல்ல தேவையில்லை எப்படின்னு எனக்கு தெரியும். நம்ம சொல்றோம்ல சொல்ல தேவையில்லை எப்படின்னு எனக்கு தெரியும், இல்ல எப்படி செய்வதுன்னு எனக்கு தெரியும். இந்த மாதிரி நம்ம சொல்றோம். இது எப்படி சொல்றது? பாருங்க, சொல்ல தேவையில்லை அப்படின்னா என்ன சொல்லுவோம்? no need to say. இல்ல வந்து there is சேர்த்தாலும் ஒண்ணும் இல்லை. there is. ஓகே, there is no need to say. ஓகே. அடுத்து எப்படின்னு எனக்கு தெரியும். அப்போ எனக்கு தெரியும் அப்படின்னா I know. அடுத்து எப்படின்னு அப்படின்னா எப்படி, how மட்டும் சேர்த்தா போதும். ஓகே. அப்போ சொல்ல தேவையில்லை எப்படின்னு எனக்கு தெரியும் அப்படின்னா there is no need to say I know how. ஓகே, இல்லனா no need to say I know how. ஓகே. இதே இது சொல்ல தேவையில்லை எப்படி செய்வதுன்னு எனக்கு தெரியும். இந்த மாதிரி நம்ம சொல்லும்போது ஹவுக்கு கூட எப்படி செய்வதுன்னு இந்த நம்ம இப்படி சொல்லுவோம்ல எப்படி செய்வதுன்னு எனக்கு தெரியும். இந்த மாதிரி நீங்க சொல்லும் போது I know எனக்கு தெரியும். I know எப்படி செய்வதுன்னு how போட்டுட்டு கூட இன்ஃபினிட்டிவ் ஃபார்ம்ல to போட்டு அடுத்து செய்யறதுக்கு இங்கிலீஷ்ல do. ஓகே, எப்படி செய்வதுன்னு எனக்கு தெரியும் அப்படின்னா I know how to do. ஓகே, கூட it சேர்த்தாலும் தப்பில்ல. ஏதோ ஒரு விஷயத்தை செய்றோம், அததான் நம்ம வந்து itன்னு நம்ம மென்ஷன் பண்றோம். ஓகே. அப்போ சொல்ல தேவையில்லை எப்படி செய்வதுன்னு எனக்கு தெரியும். இந்த மாதிரி சொல்லும்போது there is no need to say I know how to do it. ஓகே. அடுத்து சொல்ல தேவையில்லை எப்படி சமாளிப்பதுன்னு எனக்கு தெரியும். இது எப்படி சொல்லலாம்? சொல்ல தேவையில்லை. இப்போ there is no need to say. ஓகே, சொல்ல தேவையில்லை there is no need to say. எப்படி சமாளிப்பதுன்னு எனக்கு தெரியும். எனக்கு தெரியும் I know. அடுத்து எப்படி சமாளிப்பதுன்னு எப்படி how. அடுத்து சமாளிப்பது
இன்ஃபினிட்டி ஃபார்ம்ல எழுதுவோம் டு போட்டு அடுத்து சமாளிக்கிறதுக்கு மேனேஜ் பண்றது. ஓகே, அப்போ சொல்ல தேவையில்லை, எப்படி சமாளிப்பதுன்னு எனக்கு தெரியும் அப்படின்னா there is no need to say I know how to manage. Okay, there is no need to say I know how to manage. Okay, அடுத்து சமைக்க தேவையில்லை. நம்ம சொல்லுவோம்ல சமைக்க தேவையில்லை, இன்னைக்கு வெளியில சாப்பிடலாம் அப்படின்னு. அப்ப இது எப்படி சொல்லலாம்? சமைக்க தேவையில்லை அப்படின்னு சொல்றதுக்கு தேவையில்லை அப்படின்னா no need. ஓகே, இல்ல வந்து there is சேர்க்கலாம். there is no need இல்லைனா no need. ஓகே, சமைக்க அப்படின்னா to போட்டு இன்ஃபினிட்டி ஃபார்ம்ல தானே எழுதுவோம். to போட்டு சமைக்கிறதுக்கு cook, to cook. ஓகே, அப்போ சமைக்க தேவையில்லை அப்படின்னா there is no need to cook, இல்லைனா no need to cook. ஷார்ட்டா இந்த மாதிரியும் சொல்லலாம், no need to cook. ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் கவலைப்பட தேவையில்லை. நம்ம சொல்றோம்ல கவலைப்படுறதுக்கு தேவையில்லை அப்படின்னு. அப்போ கவலைப்பட தேவையில்லைன்னு சொல்லும்போது தேவையில்லை அதுக்கு there is ன்னு சொல்லலாம், இல்ல there is இல்லாமலும் சொல்லலாம். there is no need, தேவையில்லை. அடுத்து கவலைப்பட அப்படின்னு சொல்லும்போது என்ன சொல்லுவோம்? to போட்டு ஒரு கவலைப்படுறதுக்கு. ஓகே, அப்போ கவலைப்பட தேவையில்லை அப்படின்னா no need to worry, இல்லைன்னா there is no need to worry. ஓகே, ரெண்டுல எது வேணாலும் சொல்லலாம். அதே போல மன்னிப்பு கேட்க தேவையில்லை. நம்ம சொல்லுவோம்ல மன்னிப்பு கேட்க தேவையில்லை, ஆல்ரெடி நான் மன்னிச்சிட்டேன் அப்படின்னு. அப்ப மன்னிப்பு கேட்க தேவையில்லைன்னா தேவையில்லை. there is சேர்த்தாலும் ஒண்ணும் இல்ல, சேர்க்காட்டியும் ஒண்ணும் இல்ல. ஓகே, there is no need. அடுத்து மன்னிப்பு கேட்க to போட்டு மன்னிப்பு கேட்கறதுக்கு apologize. அப்போ மன்னிப்பு கேட்க தேவையில்லை அப்படின்னா there is no need to apologize, இல்லைன்னா no need to apologize. ஓகே, அடுத்து நீ இங்க வர தேவையில்லை. நீ இங்க வர தேவையில்லை சப்ஜெக்ட் சேர்த்திருக்கோம். அந்த நீ இங்க வர தேவையில்லை. அப்போ இது வந்து நம்ம சிம்பிள் பிரசன்டென்ஸ் படியே சொல்லிடலாம், அது நெகட்டிவ் தானே. நீ இங்க வர தேவையில்லை, அப்போ சப்ஜெக்ட் யூ. அடுத்து என்ன சிம்பிள் பிரசன்டென்ஸ் படி டோன்ட் இல்லைன்னா டசன்ட் சேர்ப்போம் தானே நெகட்டிவ்க்கு பேசுறதுக்கு. அப்போ இங்க சப்ஜெக்ட் யூ வந்திருக்கனால டோன்ட், யூ டோன்ட். அடுத்து இந்த verb தேவையில்லை, தேவை need. ஓகே, நீ தேவையில்லை அப்படின்னா யூ டோன்ட் need. அடுத்து இங்க வர இன்னொரு verb வந்திருக்கா, அதை இன்ஃபினிட்டி ஃபார்ம்ல எழுதுவோம். சரியா, to போட்டு வாரதுக்கு இங்கிலீஷ்ல come. அடுத்து இங்க அப்படின்னா here. ஓகே, அப்போ நீ இங்க வர தேவையில்லை அப்படின்னா you don't need to come here. ஓகே, you don't need to come here. அடுத்து நீ போக தேவையில்லை. நம்ம சொல்றோம்ல நீ அங்க போக தேவையில்லை அப்படின்னு. இது எப்படி சொல்லலாம் பாருங்க, சப்ஜெக்ட் நீ you. அடுத்து என்ன போடுவோம்? don't need, தேவையில்லை. அடுத்து போக அப்படின்னா to போட்டு go, போறதுக்கு இங்கிலீஷ்ல go, to go. அப்ப நீ போக தேவையில்லை அப்படின்னா you don't need to go, you don't need to go. ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, நீ இத திருப்பி தர தேவையில்லை. நம்ம சொல்லுவோம்ல நீ இத திருப்பி தர தேவையில்லை. இது எப்படி சொல்லலாம்? நீ சப்ஜெக்ட் you. அடுத்து என்ன திருப்பி தர தேவையில்லை நெகட்டிவ் தானே, அப்போ don't need. அடுத்து இன்னொரு verb திருப்பி தர்றது. திருப்பி தர்றதுக்கு return. அப்போ to போட்டு return, அதை இன்ஃபினிட்டி ஃபார்ம்ல எழுதுவோம் தானே. return இது அப்படின்னா this. அப்போ நீ இத திருப்பி தர தேவையில்லை அப்படின்னா you don't need to return this, you don't need to return this. அடுத்து நீ எனக்கு கால் பண்ண தேவையில்லை. நம்ம சொல்லுவோம்ல நீ எனக்கு கால் பண்ண தேவையில்லை. இது எப்படி சொல்லலாம்? சப்ஜெக்ட் நீ you. அடுத்து don't need, don't need தேவையில்லை. அடுத்து கால் பண்ண இன்னொரு verb வந்திருக்கு, அப்ப to போட்டு கால். அடுத்து எனக்கு நீ. ஓகே, அப்போ நீ எனக்கு கால் பண்ண தேவையில்லை அப்படின்னா you don't need to call me, you don't need to call me. அடுத்து காத்திருக்க தேவையில்லை.
இங்க வந்து நம்ம சப்ஜெக்ட் யூஸ் பண்ணல தானே, காத்திருக்க தேவையில்லை. இது எப்படி சொல்லலாம்? இத வந்து there is ஆட் பண்ணலாம், இல்லனா no needனு ஸ்டார்ட் பண்ணலாம் தானே. no need தேவையில்லை. அடுத்து காத்திருக்க அப்படின்னா to காத்திருக்கிறதுக்கு wait. இது எப்படி சொல்லலாம்? no need to wait னு ஷார்ட்டாவும் சொல்லலாம், இல்ல there is no need to wait இந்த மாதிரியும் சொல்லலாம். காத்திருக்க தேவையில்லை. இல்லனா நம்ம வந்து இங்க don't யூஸ் பண்றோம்ல, சிம்பிள் பிரசன்டென்ஸ்ல நெகட்டிவா பேசுறதுக்கு don't யூஸ் பண்ணுவோம். அதே இது இங்கே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். என்னன்னா don't இந்த no யூஸ் பண்றோம்ல, no யூஸ் பண்றதுக்கு பதிலா don't need. அடுத்து காத்திருக்க அப்படின்னு சொல்லும்போது to wait, don't need to wait இந்த மாதிரியும் சொல்லலாம். அதே போல சொல்ல தேவையில்லை அப்படின்னா don't need to say. ஓகே, இந்த மாதிரி நம்ம சொல்லலாம். don't need to wait காத்திருக்க தேவையில்லை. அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, அத மறைக்க தேவையில்லை அப்படின்னு சொல்றேன். அத மறைக்க தேவையில்லை அப்படின்னு இது எப்படி சொல்லலாம்? தேவையில்லை no need. அடுத்து to போட்டு மறைக்கிறதுக்கு இங்கிலீஷ்ல hide. ஓகே, அடுத்து அதை அதைனா இட்னு சொல்லலாம், இல்ல தட்னு சொல்லிக்கலாம். அப்போ அத மறைக்க தேவையில்லை அப்படின்னா no need to hide it, இல்லனா there is no need to hide it. there is no need to hide it. ஓகே, இல்லன்னு சொன்னா நம்ம இப்படியும் சொல்லலாம், don't யூஸ் பண்ணியும் சொல்லலாம். don't need to hide it. ஓகே, don't need to hide it, இல்ல no need to hide it. ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, அழ தேவையில்லை. இது எப்படி சொல்லலாம்? அழ தேவையில்லை. இந்த ரெண்டுமே ஹோம்வொர்க். அழ தேவையில்லை இது எப்படி சொல்லலாம்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து பாருங்க, அதை விளக்க தேவையில்லை. நம்ம சொல்லுவோம்ல எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்லை அப்படின்னு, இது எப்படி சொல்லலாம்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க.